ரோம் நகரிலே கப்புச்சின் சபை, அந்த சபைக்கென்று சொந்தமான ஒரு ஆலயம் இருக்கிறது, மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்திற்கு கீழே பாதாள அறை ஒன்று இருக்கிறது. அந்த அறையிலே 1500 முதல் 1870 ஆண்டு வரை மரித்த அந்த சபையினுடைய துறவர நபர்களுடைய தலைகளை மட்டும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாதாள அறையிலே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 4000 துறவி நிலை உள்ளவருடைய தலைகள். அந்த ஒரு மண்டை ஓட்டின் கீழே கப்புச்சின் சபை அவர்கள் அணியக்கூடிய அந்த ஆடையை அணிவித்து, அந்த ஆடைக்கு கீழே ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ இன்று இருக்கின்ற நிலையில் நான் ஒரு நாள் இருந்தேன். நான் இன்று இருக்கும் நிலையில் நீ ஒரு நாள் இருப்பாய். அந்த மண்டை ஓட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வாசனம், நீ இன்று உயிரோடு இருக்கின்றார், உடைகளை அணிந்து கொண்டு இருக்கின்றாய், என்னை பார்த்து கொண்டு இருக்கின்றாய், பரவசம் அடைந்து கொண்டு இருக்கிறாய், வியப்பூற்றல் இருக்கிறாய். உனது நிலையிலே நான் ஒரு நாள் இருந்தேன், இப்பொழுது நான் வெறும் மண்டை ஓட்டோடு இருக்கின்றேன். இந்த நிலையை ஒரு நாள் நீ அடைவாய். விழித்துக்கொள். இயேசுவில் பிரியமானவர்களே, இறக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நமக்கு கொடுக்கக்கூடிய உண்மை செய்தி இதுதான். ஒரு நாள் நீ அந்த இடத்திற்கு வந்தாக வேண்டும். எனவே அந்த இடத்திலிருந்து நாம் நிலையான வாழ்வுக்கு செல்ல வேண்டும் என்றால், இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நல் வாழ்க்கைகளை எல்லாம் பயன்படுத்தி செல்வங்களை விண்ணகத்தில் சேர்த்து அந்த நிலையான விண்ணக வீட்டுக்கு செல்ல முயற்சி செய்வோம்.